அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுறேன், அது இல்லை. உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமிய இல்லை. நெத்தியில் திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டு நோம்பு கிஞ்சி குடிச்சாலாம் இருக்கு, காட்டவா? அது தம்பி அதை விரும்புறாரு, செய்யறாரு. அதை நான் வரவேற்கிறேன். அவர் ஒருங்கிணைச்சா அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பங்கு இல்லை, அதாவது அவங்கவுங்களுடைய முடிவு. இப்போ நாங்கள் அதை அந்த மாதிரி செய்கிறதுல எனக்கு சொந்தக்காரர்கள் நிறைய இஸ்லாத்தில் இருக்கிறாங்க. இதில் இப்போ நான் சுரங்கங்களே, எங்கள் மச்சான் எங்கள் அதெல்லாம் எனக்கு நோன்பு கஞ்சி கூட வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுறேன், அது இல்லை. உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமிய இல்லை. நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை, அவங்க உணர்வுக்கானவன், உரிமைக்கானவன், உயிரானவன். அதனால அந்த நெத்தியில் திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டு நோம்பு கிஞ்சி குடிச்சாலாம் இருக்குது, காட்டவா? அது தம்பி அதை விரும்புகிறாரு, செய்கிறாரு. அதில் போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது அவருடைய. அதனால் அவர் இப்தார் விருந்தில் தொப்பியை போட்டு பங்கேற்றதுனால தானே இந்த விலைவாசி ஏறிடுச்சு. அதனால தான் நாட்டில் இவ்வளோ பிரச்சனை, அதனால தான் அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னீங்கன்னா விவாதிக்கலாம். அதனால யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. போனார், சாப்பிட்டாரு, போயிட்டார். அதான் அவர் விருப்பம். நாட்டுக்கும் மக்களுக்கும் அதனால என்ன பிரச்சனை, அதனால வந்த தீங்கு என்ன? ஒன்றும் இல்லை, விட்டுருங்க. அது அண்ணா எத்தனை அண்ணா இருக்கலாம். எனக்கு இல்லை, கோடிக்கணக்கான அண்ணா இருக்காங்க, நிறைய பேர். இப்போ நீங்கள் அது வருதுல எங்களில் எங்கள் கட்சியில் என்ன எங்களுக்கு முறைன்னா, எங்கள் தலைவர் இருக்கார் பாருங்க. எங்கள் தலைவர் எல்லாருமே தம்பின்னு சொல்லுவாங்க. வயசில் சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி தம்பின்னு சொல்லுவாங்க. எங்கள் இதில் வயசில் என்னை விட பெரியவங்களும் என்னை அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. அதிலும் பஞ்சாப்லாம் 85 வயசு 70 வயசு 75 வயசு பெரியவங்கெல்லாம் சீமானான்னு தான் கூப்பிடுவாங்க. சீக்கியர்கள் எல்லாம் சீமானான். அது ஒரு அன்பின் மிகுதியால் வர்ற சொல். அதுக்கு வயசோ இதெல்லாம் கிடையாது. அது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து அன்பின் மிகுதியில் வரக்கூடிய சொல். எல்லாரும் சொல்லுங்க எங்க சொல்லுங்க அப்பா அப்படிலாம் சொல்றது இல்லை. ஜெயலலிதா அவர்களே அம்மான்னு இருந்தால் நம்ம குலத்தில் நம்ம பரம்பரையில் பெண்களை சின்ன குழந்தையா இருந்தால் தங்கச்சியா தாயே அம்மா அப்படின்னு கூப்பிட்ற பழக்கம் இருக்கு. அவங்க வரும்போது அவங்கள எடுத்தவுடனே யாரும் அம்மான்னு கூப்பிடல, செல்வின்னு தான் அழைச்சாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க வயதாக அவங்க பெரியவங்களாக எல்லாரும் அம்மானு பாசத்தில் கூப்பிடுறது அதாயிடுச்சு. இப்போ அதை போய் அதே மாதிரி சொல்லியிருக்க வேண்டியதில்லை. எல்லாரும் அப்பான்னு கூப்பிட்டு தாத்தான்னு கூப்பிடலாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியது. அன்பின் மீதியில் யாரையும் கூப்பிடலாம். இப்போ எனக்கு நான் நிறைய பேர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். சீமானுக்கு எத்தனை அப்பாலாம்? அறிவை புகட்டிய ஒவ்வொருவனும், எனக்கு ஞானத்தை கற்பித்த ஒவ்வொருவனும் எனக்கு அப்பா தான். எனக்கு கற்பிக்கிற ஒருத்தரிடம் ஒன்றை கற்றுக்கொள்ளோம்னா அப்பா தான், இல்லை ஆசிரியன் தான், வழிகாட்டி தான். அதனால் அதை போய் இப்போ முருகன் என்னை பெற்றவரா? அப்பா முருகா காண வேண்டியதாங்கிறார். சிவனே அப்பனேங்கிறான். அதெல்லாம் அது எப்படி எடுத்துக்கிறது? பாசத்தில் ஒரு பக்தியினுடைய ஈடுபாட்டின் மிகுதியில் வருகிற சொல். அதை போய் சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் திமுக எதிராக ஓட்டுகளை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதை நான் வரவேற்கிறேன். அவர் ஒருங்கிணைச்சா அதில் நான் மகிழ்ச்சி அடைவேன். உங்களுடைய பங்கு என்னவா? என்னுடைய பங்கு இதில் முதன்மையான பங்காக இருக்கும். எல்லாரும் ஒன்றா நிற்பாங்க, நான் மட்டும் ஒன்றா தனியாக நிற்பேன். நான் மட்டும்தான் உருப்படியாக நிற்கிறேன் தம்பி. நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது. இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த மாதிரி ஊடகவியலாளர் உங்களுக்கும் கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியும். எப்படி வெல்ல முடியும்னு கேட்குறீங்க? கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு யாரையும் ஒருத்தர் கேட்கலையே. கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியாதுங்கிறீங்க, கொள்கை இல்லாத வெல்ல முடியாதுன்னு நீங்கள் ஒருத்தர் கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே. கொள்கை இல்லாமல் கூட்டணி இருந்தால் வென்றலாம். இந்த நிலையை நீங்கள் வரவேற்கிறீங்க. அப்போ இந்த மனநிலை என்ன நீங்க சொல்லுங்க. மனநிலை என்ன? நீங்க ஒரு நடுநிலையா இருந்தா அந்த மனநிலை என்னன்னு சொல்லுங்க. அதுதான் இப்ப நீங்க போயிட்டீங்கல்ல, போய் கூட்டணியில் வச்சு போங்க. கூட்டணி வைக்கிறவங்களோட போய் சேர்ந்து நீங்க சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போய் சாதிங்க. முழு சுதந்திரம் அந்த கட்சியில் இருக்கு தம்பி. இங்க நிக்கிற எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. இருக்கலாம், போகலாம்.
யாருக்கும் கையில் காலில் சங்கிலி போட்டு கூட்டி வைக்கல. முழு சுதந்திரம் இந்த கட்சியில் இருக்குது. நீங்கள் போகலாம், போய் சாதிச்சவங்கன்னு சொல்லுங்கள். கூட்டணி வச்சு வென்று போய் சட்டசபைகளையும் பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்தவர்கள் சாதிச்ச ஒன்றை சொல்லுங்க, நான் கூட்டணி வைக்கிறேன்.